தலைப்புப்பா. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வீடு வாசல் நம்ம பிறந்து வரும்போதே வயிற்றுக்குள்ளே இருந்து வரும்போதே வீடு வாசல்லாம் கெட்டி வயிற்றுக்குள்ளே இருந்தே கொண்டு வர முடியாதுப்பா. நம்ம பிறந்தோடனே சின்ன பிள்ளையாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை வளர்ந்து பள்ளிக்கூடம் போய் படித்து வச்சு பெரிய பிள்ளையாகி வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே உடனே வீடு கட்டிட முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம விட்டாலே எங்கேயும் போனோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளேலாம் அவங்க போக மாட்டான், வெளியே தான் இருப்போம். போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே அவங்க தரித்திரி முடிச்சவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு நம்மளை அவமதிப்பா, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க காப்பி ஓட்டு கொடுப்போம் வைக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாப்பா. ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு கெத்தா என்னமோ அவங்க பிறந்து வரையிலே வீட்டை வயிற்றுக்குள்ளே இருந்து வரையிலே கொண்டு வந்தது மாதிரி அவ்வளோ கெவுரமாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நானும் என் தங்கச்சியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களை யாருமே யார் வீட்டுக்குள்ளேயுமே விட மாட்டாங்க. அவ்வளவு தாழ்த்தி எங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. மனிதர் மதிக்கணும், அதான் எங்களோட அபிப்பிராயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூலி வேலை பார்த்தாலும் கூட கூலி வேலை பார்த்து குடும்பத்தை நம்ம குழந்தை குட்டி நம்ம மனைவி அப்படின்ட்டு கூலி வேலை பார்த்து செங்கல் செமந்துனாச்சும் இல்லை கொத்த வேலைக்கு போயினாச்சும் குடும்பத்தை நல்லா கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சினாச்சும் குடும்பத்தை நல்லா கொண்டு போவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனசில் ரொம்ப ஆணவம் அதிகாரம், ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு கவர்மெண்ட் வேலை பார்த்து ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் நம்மளை மதிக்காமல் இருப்பாங்க. அவங்க அவங்க குடும்பத்தையே வச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நாட்டில் இருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அம்மா அப்படின்னா, என்னோட அனுபவத்தை உறவுகளுக்கெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆதங்கப்பா. அதனால தான் நான் யூடியூப்பே ஆரம்பித்தேன். என் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையை பூரா வெளியே கொண்டு வரணும். என் உண்மையை பூரா சொல்லி உலகத்துக்கு அதாவது ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் இறக்கத்தான் வரும். அதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பயந்து வாழணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க எல்லாம் ரொம்ப மிரட்டி பார்க்குறாங்க ஒரு சிலர் என்னைய. அதனால தான் உங்களுக்கெல்லாம் உறவுகள்கிட்டெல்லாம் சொல்கிறேன். ஆயுதம்லாம் அடித்து கொண்டு வச்சு என்னை மிரட்டினாங்க. அதனால தான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன். இந்த உண்மையெல்லாம் ஒரு நாள் வெளியே உணர்ந்து உலகத்துக்கு உறக்க சொல்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் சாவுறது அது நிச்சயம்தான். அதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பயந்தெல்லாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி மதிக்காமல் ரொம்ப ஆணவமாக அதிகாரமாக நம்மளை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்கப்பா. அதனால தான் சொல்கிறேன். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, எப்படிப்பட்ட அவங்க வீட்டுக்கு வந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப எப்படி வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வந்தாங்களா உட்காருங்க, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, இருங்க, காப்பி போடுவோம், காப்பி சாப்பிடுங்க, சோறு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மதிப்பு கொடுத்து மதித்து தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் அப்படி கிடையாதுப்பா. இவங்க என்ன ஆளுங்க, அவங்க எப்படி முதல்ல பிழைச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும் எப்படி பிழைச்சாங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க மனசில் நினைக்க மாட்டாங்க. என்னமோ அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து பிறந்து வரையிலே மாடை மாளிகை கோடை கோபுரம் எல்லாம் கெட்டி வயிற்றுக்குள்ளேருந்து வரையிலே கொண்டு வந்தது மாதிரி நம்மளால மதிக்காமல் ரொம்ப இழிவாக ரொம்ப தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. அதனால தான் மனிதர்களை மதிக்கணுமா அல்லது அவமதிக்கணுமாங்கிறது உறவுகள் தான் சொல்லணும். அதனால தான் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். உறவுகளை இதை அம்மா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் எப்படிங்கிறத சொல்லுங்கப்பா. நன்றி உறவுகளை.